நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜா. வார்த்தையானவரே, மாம்சமானவரே, எங்களுக்காக மரித்தவரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, இன்னும் தேவனுடைய வலது பாசத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டு பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. திரியேக தேவரே, உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வந்தீரே, வழி நடத்தி வந்தீரே, பாதுகாத்து வந்தீரே கர்த்தாவே. உமது வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. உமது தேவனே, உமது கிருபை எங்களை காத்து வருகிறதே கர்த்தாவே. உமது அன்பு எங்களை காத்து வருகிறதே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, உமது வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவனே, இந்த வேளையிலே உமது பரிசுத்த சந்நிதியிலே சமூகத்திலே வந்து நிற்கின்ற வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே அபிஷேகத்திற்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்தத்திற்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் வெறுமையாக வந்தவர்கள் வெறுமையாக திரும்பி செல்லாமல் கர்த்தாவே, ஒரு விடுதலையோடு கர்த்தாவே உம்மை ஆராதித்து, உம்மை பாடி, உம்மை உயர்த்தி, உம்மை போற்றி, உமக்கு நன்றி செலுத்தி தேவனே, தேவனே உம்மை உயர்த்தி, நாங்கள் தேவனே என்ன சத்தியத்தை இன்றைக்கு நீ வைத்திருக்கிறீரோ அதை கேட்டு கர்த்தாவே அதன்படி செய்ய எங்களை நாங்களே தாழ்மையுள்ளவர்களாக்கி கீழ்ப்படிந்தவர்களாக மாற்றி கர்த்தாவே எங்களை வெளியில் அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அனுப்பின தேவன் கர்த்தாவே, எங்கள் கிரியைகள் எல்லாம் அந்த நாமத்தின் மகிமைக்கென்றே இருக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உமது கிருபை, உமது வழி நடத்தல், உமது பாதுகாப்பு, உமது ஆளுகை இருக்கட்டும் ராஜா. ரத்தத்தின் ஆளுகை இருக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உலகத்திலே ஆயிரங்கள் உண்டு ராஜா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் ஆத்துமா தேவனே எவைகளை நோக்கி போனாலும் கூட கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நான் ஒருவரையே நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன். என்னை உருவாக்கின தேவனை நான் நேசிப்பேன். என்னை கரங்களில் வரைந்திருக்கிற தேவனையே நான் நேசிப்பேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் இதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட்ட நாம், அவர் வசனத்தினால் ஆயத்தப்பட்ட நாம் இந்த வரிகளை பாடி அவரை நாம் நேசித்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நேசிப்பே உம்மையே நான் நேசிப்பே, நான் நேசிப்பே, மின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டா, இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே, ஓ சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டா, இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆம் தேவனே, உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை ஒருவரையே இருக்கிறோம் ராஜா. உம்
சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் அமர்ந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆம் தேவனே, உமது சன்னிதானத்திலே வந்து கர்த்தாவே, நாங்கள் முழந்தாள் படியிட்டு கர்த்தாவே உம் பாதையில் நாங்கள் நடக்கிறோம் என்று உறுதி அளித்திருக்கின்றோம் ராஜா. அப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே எங்கள் நடக்கையிலே கர்த்தாவே, இன்னல்கள் துன்பங்கள் எது வந்தாலும் கர்த்தாவே, என் அழைத்தவரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தாவே, நான் பின் திரும்ப மாட்டேன் என்று கர்த்தாவே, நான் பின் செல்ல மாட்டேன் என்று இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முறை கூட கர்த்தாவே, எங்கள் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தாவே உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. உறுதி எடுக்கிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் கர்த்தாவே முடிவரை உமது கிருபை இருக்கட்டும், உமது வழி நடத்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனை நடத்தும்படியாக சகோதரர் காமராஜ் அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை. Zechariah 8 verse 13. I will save you, and you will bless. You will be a blessing. Do not afraid.
let your hands be strong. Amen. Psalms 89 verse 21 and 22. My hands will sustain him. Surely my arms will strengthen him. The enemy will not get better of him, and the wicked will not oppress him. Amen. Amen. When a man's way please the Lord, he makes even his enemies to be at peace with him. Proverbs chapter 16 verse 7. Amen. Praise the Lord. Psalms 117. Oh, praise the Lord, all your nations. Oh, praise him, all your people, for his merciful kindness is great towards us, and the truth of the Lord endureth forever. Praise ye the Lord. Amen. Amen. Hallelujah. ஆக்சுவலாக இன்னைக்கு கர்த்தர் நல்லவர், கிருபை அவர் கிருபை என்று Amen. Hallelujah. ஸோ இன்னைக்கு சப்போஸ் டு பி ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஸோ நம்முடைய போதகருடைய அறிவுறுத்தல் படி நம்ம ஈவினிங் சேர்ந்திருக்கோம். ஆனாலும் ஒரு 4 ஜெப குறிப்பு மாத்திரமே உள்ளது. நம்ம அதற்கு ஜெபித்து, அதனால தான் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ 4 ஜெப குறிப்பு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு தென் நம்ம தேவ செய்திக்குள்ளாய் செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதலாவதாய் நம் சபையின் எழுப்புதலுக்காய் நாம் ஜெபிக்கலாம். சபையின் ஒற்றுமைக்காகவும் சபையின் ஊழியங்கள், இது ஒரு ஜென்ரலைஸ்டாக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ போதகர்களுக்காய் ஊழியர்களுக்காய் நாம் ஜெபிக்கலாம் முதலாவதாய். ஓகே, ரோஸ்லின் அவர்கள் நம் ஜெபத்தில் வழி நடத்துவார். எங்களை அதிகமான இயேசுக்கு அன்பு தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. சேனையின் கர்த்தனி பரிசுத்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட சுவாமி எங்களோட சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ன நிரம்புவதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னும் எங்கள் சபை பெருகணுமே ஆண்டவரே, இடம் கொள்ளாதபடி பெருகணுமே ஆண்டவரே. என்னில் அடங்காத ஆத்துமாக்கள் ஆண்டவரே எங்கள் சபையை தேடி வரணுமே ஆண்டவரே. அப்பா இந்த எம்டி சேரெல்லாம் ஆண்டவரே நிரப்பப்படணுமே ஆண்டவரே. அப்பா எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு விசேஷ வல்லமை எங்கள் சபையில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு விசேஷ புது அப்பா எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் சபையில் நிற்கட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே. அப்பா இந்த சபை இருக்கிற இடம் முழுவதும் அப்பா இடம் கொள்ளாதபடி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஆளுகை இங்கே நிரம்பி வரட்டுமா ஆண்டவரே. எங்கள் சபையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இரக்கத்தின் தேவனே, ஐஸ்வர்யத்தின் தேவனே, அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இங்க ஒரு சபை இருக்குது, நாங்க இங்க வரணும். இங்க இந்த இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு சுகம், இந்த இடம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு ஒரு ஐஸ்வர்யம், அப்பா ஒரு கனம், ஒரு சமாதானம் அப்பா இங்க நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, அப்பா இந்த இடத்தை சுற்றில இருக்கிறவங்க இந்த சபையை குறித்து அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஒரு தெய்வீகா அப்பா ஆளுகை இருந்ததே அப்பா. அந்த ஆளுமை ஆண்டவரே இன்று எங்க சபையில இருக்கட்டும்பா. மேல் வீட்டில இருந்த ஒரு வல்லமை ஆண்டவரே, மேல் வீட்டில இருந்த ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இன்று ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஓ எஸ் ஜீசஸ். தண்ணீராகணும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெயித்திட கண்ணீரோடு ஜெபித்திட. கழுதை கூட தன் எஜமானனை அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அழியும் என் ஜனங்களுக்கா அழுது ஜெபிக்கணுமே. இதோ அழியும் என் ஜனங்களுக்கா தினம் அழுது நான் ஜெபிக்கணுமே. ஓ எஸ் ஜீசஸ். ஆமாப்பா, ஒரு கழுதை கூட தன் எஜமான் யார் என்று சரியாக அடையாளம் கொண்டு எப்போதும் அந்த எஜமானுக்கு சேவை செய்கின்ற ஒரு கழுதையாக தான் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஒரு கழுதை, ஒரு மிருகம், அதற்கு இருக்கிற அறிவு கூட இயேசுராஜா எங்களுடைய தேசத்திற்கு கர்த்தாவே, அநேக ஜனங்களுக்கு யார் உண்மையான தேவன், யார் உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், யார் அந்த ஜீவனுள்ள தேவன் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காய், எங்கள் இந்திய தேசத்திற்காய் கர்த்தாவே, இதோ திறப்பின் வாசலிலே நிற்கவும் கர்த்தாவே, அவர்களுக்காய் கர்த்தாவே நாங்கள் கதறவும் ஜெபிக்கவும் கர்த்தாவே கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே வாஞ்சியா இருக்கட்டும் தகப்பனே, சுயநலமா இல்லை அப்பா, தேசத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்திய தேசத்திற்காகவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்கலாம். மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஜெனரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு செய்திகளெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு உண்மையிலே அது மன வேதனையை தான் கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய அந்த அறிவு, அந்த மனம் திரும்புதலை தேவன் கொடுக்கணும். நம்ம பாரப்பட்டு நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கலாம் எல்லோரும். யாரும் சும்மா இருக்காதீங்க. நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார் என்ற பாடலை எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார்.
வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் இருக்கும் ஜெகன் அவர்கள் காணிக்கைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒருமனமாய் கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை ஆண்டவரே உம்முடைய உமக்கு காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறோம் தேவனே அப்பா. கர்த்தாவே, நீர் இதை அங்கீகரிப்பீராக, இதை ஆசீர்வதிப்பீராக தேவனே அப்பா. இந்த காணிக்கை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ஊழியத்திற்கென்றும் செலவிடப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க தேவனே அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடுத்த தேவாவியானவர் நம்மோடு பேசும்படியாய் தேவனே, நீர் இன்றைக்கு என்னோடு ஆண்டவரே நீர் என்ன பேச திட்டமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதை நீர் பேச வேண்டுமாய் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பார்த்த ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுடைய ஆவியை வந்து தொடும்படியாய், இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் அது எங்களை ஜெனிப்பிக்கும்படியாய். வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை உங்களை ஜெனிப்பிக்கும். இந்த வார்த்தை எங்களை ஜெனிப்பிக்கும்படியாய், எங்களை மாற்றும்படியாய், உருமாற்றம் அடையும்படியாய் எங்களை ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுங்க. ஆவியானவர் தாமே பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டுமாய் என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் மாம்சம் வெளிப்படாதபடி ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த சபைக்கு வெளிப்படுத்தும்படியாய், ஒரு சிலராய் இருந்தாலும் தேவாவியானவர் பேசும்படியாய் ஆண்டவரே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆளுகை ஆண்டவரே நீரே ஆளுகை செய்யுங்க. சகலத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசு மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உலக சமாதானம் சமாதானம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சமாதானம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான, அதற்கு முன்பாக ஒரு காரியம் ஜனங்களுக்குள்ள காணப்படணும். அல்லேலூயா. எது இருந்தா சமாதானமா இருப்பாங்க எல்லாரும்? எது இருந்தா சமாதானமா இருப்போம்? அல்லேலூயா. எப்படி இருந்தா சமாதானமா இருப்போம்? அதெல்லாம் இருந்தா சமாதானமா இருந்துருவோமா? அது இல்லைன்னா தான் இப்போ சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? வைராக்கியம் இல்லாமல் இருக்கணும். கரெக்டு. அப்புறம் வேற என்னப்பா ஜெகன்? அன்பா இருக்கலாம். ஓகே, அன்பு. வேற என்ன? வேற சமாதானத்துக்கு என்ன முக்கியமானது? கரெக்டா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே சொல்ற ஜெகன் நீ. அல்லேலூயா. வேதத்தில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீக்னஸ்ன்னு எழுதியிருக்கோம். மீக்னஸ், we have to be meek அப்படின்ற இது ஒரு கேரக்டர், இது ஒரு குணாதிசயம். இது தேவன் எதிர்பார்க்கிற இந்த குணாதிசயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று. இந்த மீக்னஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்குள்ள என்னென்ன முக்கியமானதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, சாந்த குணம், இது ரெண்டுமே ஒன்று. இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த மீக்னஸ் சொல்றான். மீக்னஸ் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில அது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா தாழ்மை, எளிமை. எளிமையானவனை கண்ணோக்கி பார்க்கிறார். எளிமை. அந்த எளிமைக்குள்ள இந்த தாழ்மை இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், மென்மை இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீக்னஸ் இன் இங்கிலீஷ். அப்போ இதை நான் வந்து பார்க்கும்போது God is expecting meek characteristics to hear from him. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், அவருடைய வசனத்தை நமக்குள்ளாக போக வேண்டும் என்றால், இந்த எளிமையும் இந்த தாழ்மையும் நமக்கு இந்த சாந்தமும் தேவை. இது இருந்தாதான் அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும். அவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க முடியும். இல்லைன்னா அந்த செவிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அந்த இருதயம் அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு முக்கியமான காரியம். நீங்க சாந்த குணம் யோசித்த உடனே நமக்கு தெரியும், அது ஒண்ணு ஆவியின் ஒரு கனி இல்லையா? அந்த ஆவியின் கனி மிக முக்கியமான ஆவியின் கனி. இன்னைக்கு இந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா வாரே இருக்காது. இந்த தாழ்மை இருந்துச்சுன்னா உலகத்துல பிரச்சனையே இல்லை. இந்த தாழ்மை இருந்துச்சுன்னா சபையில பிரச்சனையே இல்லை, சண்டையே வராது.
சண்டை எதுக்காக வருதுன்னா இந்த தாழ்மை, மென்மை, சாந்த குணம் இல்லாததின் காரணத்தினால்தான் இன்னைக்கு உலகமே பிரச்சனைக்குள்ளாக இருக்குது. வீடுகளில் பிரச்சனை, சபைகளில் பிரச்சனை. எதற்கு? மனத்தாழ்மை இல்லை, சாந்த குணம் இல்லை, மென்மை இல்லை, எளிமை இல்லை. அதனாலதான். ஆனா நீங்க வேதாகமத்துல நிறைய இடத்துல சிறுமையும் எளிமையுமானவனை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை தான் அவர் தள்ளாத இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி சிறுமைப்பட்டவர்களை தான் அவர் கேட்கிற தேவன், அவர்களோடு பேசுகிற தேவன். அவர்களுக்கான ஒரு சில ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் தெரியல, இன்னைக்கு நான் டைரக்டா உட்காந்து ஆண்டவரே நான் என்ன பேசணும், நேற்று வரைக்கும் எனக்கு எதுவுமே வார்த்தையே வரல. காலையில உட்காந்து ஜெபிக்கும் போது நான் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பார்த்து ஆண்டவர் என்னோடு பேசினாரு, இதை பேசும்படியாய். தெரியல, நமக்கு ஒரு சிலராயிருந்தாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு இதை குறித்து பேசும்படியாய் ஆவியானவர் உதவி செய்வாராக. இதுக்குள்ள இருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாய். வேதாகமத்தில் சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல, பயந்த சுவாபம் அல்ல. அப்படின்னா யார் என்ன பண்ணாலும் நான் அதை வாங்கிட்டு அமைதியா இருக்கணும், அப்படி இல்லை. அப்படி அதை மீன் பண்ணல வேதாகமம். என்ன சொல்லுதுன்னா, வேதாகமத்தில் சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல, பயந்த சுவாபம் அல்ல, அதற்கு மாறாக அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வல்லமை. உனக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு வல்லமை இருக்குது, உனக்கு எல்லாம் இருக்குது. ஆனா அதை நீ கட்டுக்குள் வைத்திருக்கிறாயா? கட்டுக்குள் வைத்திருக்கும் வல்லமை தான் அந்த மீக்னஸ் அப்படின்னு வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னா, இது ஸ்ட்ரெங்த் அண்டர் கண்ட்ரோல். இதற்கு என்ன பொருள்னா, இது ஒரு நபருக்கு தனக்கு இருக்கும் அதிகாரத்தை அடக்கி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பிறரோடு அன்போடும் தாழ்மையோடும் நடப்பதை குறிக்குது. இதுதான் அந்த மீக்னஸ். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த மீக்னஸ், அந்த சிறுமை நம்மிடத்துல இருந்தாதான் தேவன் நம்மோடு இடைப்பட முடியும், பேச முடியும். அல்லேலூயா. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். அப்படியே டீப்பா உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. நீங்க உங்களை சோதித்து பாருங்கன்றாரு. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்க. சீக் ஹம்பிள்னஸ், மீக்னஸ், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தரின் கோபாக்கினி நாளிலே மறைக்க. ப்ரொடெக்ஷன். உனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமா? நீ மறைக்கப்படணுமா? ஆபத்திலிருந்து காக்கப்படணுமா? என்னத்தை தேடணும்? நம்ம மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் வேதாகமம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் கிரேக்க மொழிபெயர்ப்புல தாழ்மை அல்லது எளிமை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துன்பங்களின் போது தன் சொந்த பலத்தை நம்பாமல் முற்றிலும் கடவுளையே சார்ந்திருக்கும் ஒரு குணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா ஆர்ப்பாட்டம் பண்ணாம தேவனையே நோக்கி சார்ந்து அமர்ந்து காத்திருந்து அவரையே நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்கிற அதை தான் அந்த தாழ்மை, தேவனுக்கு எதிராக எதுவும் செய்யாதபடி தங்களை தாழ்த்துகிற புறம்பான தாழ்மை இல்லை, இது உள்ளோன தாழ்மையை அது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழிபெயர்ப்புல சாந்தம் அல்லது மென்மை. பழைய காலத்துல போர்க்காலத்துல போர்ல போனீங்கன்னா குதிரைகளை யூஸ் பண்ணாங்க. குதிரைங்க பயங்கர வீரியமா இருக்கும். அந்த குதிரைங்க வீரியத்தோட அதை பிராக்டிஸ் பண்ணி அந்த போர்ல போயிருப்பாங்க. ஒரு வசனம் கூட அழகா இருக்கு. அந்த போர்ல அவ்வளோ சத்தங்கள் இருந்தாலும் அந்த சத்தத்திற்கெல்லாம் நடுவுல அவனுடைய பாகன் சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அந்த குதிரை கீழ்ப்படியும். அதுக்கு அவ்வளோ பவர் இருந்தாலும், அவ்வளோ ஃபாஸ்டா ஓட முடிஞ்சாலும், அதை எல்லாம் மெதித்து தகர்த்த முடிஞ்சாலும் அந்த குதிரை ஒரே அந்த கயிறை ஒரு இழுத்தானா அப்படியே பேக்கப் ஆகும். அப்படியே தன் காலை பின்னோக்கி எடுக்கும். அவங்க ஒரு அடி அடிச்சானா முன்னாடி எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடாக போகணுன்றது அதுக்கு நல்லா தெரியும். இதை தான் புதிய ஏற்பாட்டில் என்ன அழகாக சொல்கிறாருன்னா, போர்க்களத்தில் பயத்தோடும் பராக்கிரமா இருக்கிற குதிரை தன் பாகனுக்கு முற்றிலும் அடங்கி நடப்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. நாமும் ஒருவேளை நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் நமக்கு மேல ஒரு அதிகாரம் உண்டு, நமக்கு மேல ஒரு மேலான தேவன் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறபடி நீ நில்னா நில்லு, நடன நட, ஓடுனா ஓடு.
உட்கார் என்றால் உட்காரு, படு என்றால் படு, அவ்வளவுதான். தேவன் என்ன என் வாழ்க்கையில் என்னத்தை சொல்கிறார், நான் எப்பொழுது ஓட வேண்டும், நான் எப்பொழுது நிற்க வேண்டும், இதைத்தான் அந்த தாழ்மை, இந்த சாந்தம் நமக்கு உணர்த்துவதாக. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா மனத்தாழ்மைன்னா, அப்படி இல்லை. இதுல இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4:21 பவுல் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் பிரம்போடு அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடு உங்க இடத்துல வரணுமா? சொன்னா கீழ்ப்படியறதே இல்லை. அங்கேயும் சபைகள் எல்லாம் பிரச்சனை. இயேசுவின் வார்த்தைகளை சுவிசேஷமா அறிவிக்கும் போது பவுலை குறித்து எல்லாரும் கேள்வி கேட்டானுங்க, நீங்க யார் சொல்றதுக்கு, இது கரெக்டா, நீ மட்டும் சரியா, நீ இதைய சொல்றியே, இப்படி நிறைய தர்க்கங்கள் இருந்துச்சு. அப்போ அவரு ஒவ்வொரு சபைக்கும் அவர் அந்த லெட்டர் எழுதும் போது, அவர் கொரிந்துக்கு எழுதும் போது இவர் கேட்குறாரு, உங்ககிட்ட எப்படி நான் வரணும்? நான் பெரம்போடு குழந்தைங்க கிட்ட வர்ற மாதிரி பெரம்போடு வரணுமா, இல்லை அன்போடும் சாந்தம் உள்ள ஆவியோடு? நம்ம கூட பேரண்ட்ஸ் நிறைய டைமு ஃபஸ்ட்டு சாந்தமாக ட்ரை பண்ணுவோம் நிறைய தடவை. அந்த சாந்தம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது என்ன ஆயிரும், உக்கரமாக மாறிடும். தான் வச்சு விளாசி தாட்டிடுறதுல அது அந்த அந்த பிள்ளைங்க அது அந்த கரெக்டாக அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதை நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அது நம்ம வீட்டிலேருந்தே அது ஆரம்பிக்கும். நமக்கு மனத்தாழ்மையை எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள்? முதல் குழந்தைய பெற்ற உடனே நமக்கு நிறைய வந்துடும் மனத்தாழ்மை, இல்லையா? இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்துடும், கல்யாணம் பண்ணப்பவே வந்துடுது கரெக்ட், கல்யாணம் பண்ண உடனே வந்துடுது. ஏன்னா நிறைய நிறைய பேச்சு கேட்டு 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 அமைதியாகி சாந்தமாயிடுறோங்கல்ல, எதுவுமே பேசாம ஒரு பக்கம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையில். ஒவ்வொரு பாகத்திலையும் நம்ம கற்றுக்குறோம் மனத்தாழ்மை. அது ஒரு 2 பிள்ளைங்க வந்துருச்சுன்னா ரொம்பவே நம்ம மாறிடுவோம், மேக்சிமம் மாறிடும். ஃபஸ்ட்டு பிள்ளை வரும்போது பாதி மனத்தாழ்மையை கற்றுக்குவோம், 2வது பிள்ளை வந்து அதுக்கு டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு விட. இல்லை, ப்ராக்டிஸ் தான். அதான் நம்மளுடைய பேஷன்ஸ் ரொம்ப டெஸ்ட் பண்ணுறது 2வது குழந்தையாக தான் இருக்கும். உண்மையா இல்லையா? ப்ராக்டிக்கலாக. இப்போ மனத்தாழ்மை, சாந்தத்தை எப்படி சாந்தமாக இருக்கணும்? வீடே இடிஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் நிஜமாவே நான் சொல்கிறேன், இந்த வெஸ்டர்ன் அமெரிக்கன் பீப்புள் கிட்ட நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அமைதியாக பேசி ரூம்குள்ளே விட்டு சாத்திடுவாங்க பிள்ளைங்கள. அவங்க நீ பண்ணது தப்பா, நீ பேசுனது தப்பா அப்படின்னு அவங்க யோசிக்கும்படி. நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம். அவன் யோசிக்கிறத விடுறத விட நம்ம அவங்ககிட்ட கத்தி கதறி முடிச்சு அவனுக்கு தாட்டே பிளாக் ஆகிடும். நான் என்ன பண்ணேன்னு இவங்க இப்படி கத்துறாங்க. இப்போ நீங்கள் ஜென்சிஸ் எல்லாம் பாரு, நிறைய தடவை கத்தி சண்டை போட்ட பிறகு நான் என்ன பண்ணேன்னு இப்போ எனக்கு மேலே கோவப்படுறீங்க, ஒன்றுமே பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? நிஜமா அப்படிதான். ஏன்னா நம்மளை வந்து குற்றவாளிகளாக்கி நிறுத்திடுவாங்க. அப்படியே கடைசியில் நாம் தான் தப்பா, ரொம்ப மூர்க்கமாக கத்திட்டோமோ, கோவப்பட்டோமோ, தேவையில்லாததோ இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கடைசியில் அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்களா இல்லையான்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அடுத்த இன்ஸ்டன்ஸில் அதே பண்ணுவாங்க. இந்த மாற்றங்கள் வேண்டும், அதுக்கு நம்ம ஜெபிக்க வேணும். இப்போ இந்த காலத்தில் நம்ம நிஜமாவே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வைஸ் கொடுக்கறத விட நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதலின் ஆவி போயிடுச்சு, அன்பு போயிடுச்சு, சகோதர அன்பு இல்லை. இன்னைக்கு பிரதர் சிஸ்டர் எப்போ பாரு குடுமி பிடித்தான். எந்த ஸ்டேஜ் பாருங்க, சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும். அது பெருசானா கூட இப்போ சரி பெருசாகிட்டாங்களா, டேய் இப்போ ஃபோன் பண்ணியா, அக்கா எப்படி இருக்கான்னு கேட்டியா, தம்பி நீ வந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணியா, இல்லை, அந்த பழக்கம் வரமாட்டேங்குது. அது வீட்டிலே வரும். நம்ம காலத்தில் இருந்த அன்பு கூட இப்போ இல்லை. உண்மைக்கு நான் சொல்கிறேன், நிஜமாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு இல்லை. சகோதரர்களுக்குள்ள அந்த அன்பு இல்லை, தாய் தகப்பனுக்குள்ள அந்த அன்பு இல்லை, அந்த பாசம் இல்லை. இது குறைஞ்சிட்டே வருது. ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா சத்ருவானவன் அந்த இடத்துல தான் அதை குலைத்து வீட்டில் உள்ள சமாதானங்களை அவன் குலைத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலை. சகோதரர்களுக்குள்ள நம்ம சொல்ல முடியுமா, நம்ம சகோதரர் எத்தனை பேர்? 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இல்லைன்னா 2 பேர் இருந்தால் 3 பேர் இருக்கிறோம். 3 பேருக்குள்ள சமாதானமாக இருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாரு கூடயும் நல்லா மூஞ்சு கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? பேசியிருக்க மாட்டோம். கட்டாயம் ஒருத்தர் இருந்தால் 2 பேர் இருந்தால் கூட சண்டை. அவ இதை சொல்லிட்டா, இவன் இதை செஞ்சுட்டான், இவன் இது பண்ணல, அது அவன் பண்ணான். இன்னைக்கு எத்தனை பிரச்சனை வீட்டில். தாய் பண்ணல, தகப்பன் பண்ணல, மாமியார் பண்ணல, மாமனார் பண்ணல. எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இதன் மூலமாய் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற சத்ருவானவன்.
ஒளிந்து போகும்படியாய் தேவன் நம்மோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவை இன்றைக்கு ஆவியின் கனியாகிய சாந்த குணம். அல்லேலூயா. இந்த சாந்தம் அமைதியா இருந்து பிரச்சனையா, நானும் நிறைய தடவை பிரச்சனைகளை நேரா மேற்கொண்டு எப்படியாவது பேசி தீர்க்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா இல்ல, இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஜெபம். முதலாவது நீ பேசி சமாளிக்க முடியாது. நீ அந்த சத்துரு அவர்களுக்கு பின்பாக இருந்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த டீமன் அவர்களுக்கு பின்னாடி இருந்து போராடி கொண்டிருக்கான். அவனை கட்டு. நீ முதல்ல பலவானை நீ கட்டு. நீ கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட பேசு. அது அடங்கி உனக்குள்ள இருக்கும். உன் வீட்டுல சமாதானம் வேணுமா? சமாதானத்தை கொலைத்து கொண்டிருக்க அந்த பிசாசை நீ கட்டி ஜெபிக்கணும். முதலாவது அந்த டீமனை நீ கட்டி ஜெபிக்கணும். அததான் அவர் சொல்றாரு. சமாதானத்துல எப்படி இருக்கணும்? சமாதானத்துல முதல்ல என்ன சொல்றாரு? தேட சொல்றாரு. அப்புறம் அதை அணிந்து கொள்ள சொல்கிறாரு. அதை வாஞ்சித்து அந்த சமாதானத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை பிராக்டிஸ் பண்ணும், டெமான்ஸ்ட்ரேட். அடுத்தது என்ன சொல்றாரு? மனத்தாழ்மையும் சமாதானத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். இது சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம சொல்றோம் எழுப்புதல் அடைய வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும். ஒரு சில சமயம் ஒரு சில தடைகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறோம். நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் போகிறோம். அது ஒவ்வொரு ஏரியாவா கடவுள் பார்க்கிறாரு. ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கலாம். ஒருவேளை மனத்தாழ்மையா அவர்கிட்ட அவர் முன்பாக வராம, மனத்தாழ்மையா அவர்கிட்ட மனத்தாழ்மையா காமிச்சு வந்துடலாம். ஆனா உன்னுடைய சகோதரனுடைய குடும்பத்துல எல்லார்கிட்டையும் நீ சமாதானமா இருக்கிறியா? இப்படி சமாதானமா இருந்தா தான் வந்து காணிக்க போடுன்றாரு. இல்லைன்னா நீ காணிக்க போடாதான்றாரு. நீ போடுற காணிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்குது. ஏன்னா நீ சமாதானம் இல்லாம வர, நீ சமாதானம் இல்லாமல் வருகிறாய். நீ மனத்தாழ்மையா இல்லை. நீ மனத்தாழ்மைன்னு சொல்ற, ஆனா உண்மையான மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா நீ யார் கூடயும் சண்டை சச்சரவோடு இல்லை, சமாதானத்தோடு வந்து நீ இங்க அமர்ந்திருப்பாய். அதற்காக நீ பாரப்பட வேண்டும். ஒருவேளை உன் குடும்பத்துல உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வீட்டின் குடும்பத்தின் ஜெனரேஷனல், இது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? ஒரு வசனம் இருக்குது, அழகா வாசிக்கலாம். அது எப்படின்னா, ஜென்ம சுவாபத்தினால் இப்படி அந்த கோபம், வைராக்கியம், மனமேட்டிமை, இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே ஜெனரேஷனலா ஜீன்ல வருது. இந்த ஜெனரேஷன் ஜீன் எல்லாம் மாற்றப்படணும். ஆண்டவரே, எதுக்கு வைராக்கியம்? புகையை மாதிரி இருக்கிற நீ வாழ்க்கை எப்படி இருக்குது? புகையை மாதிரி இருக்குது. புகை எவ்வளவு நேரம் இருக்கும்? ஃபியூ செகண்ட்ஸ் தான். அது அப்படி வந்துச்சுன்னா அப்படி காத்துல அப்படியே மிக்ஸ் ஆகி போயிடுது. அந்த செகண்ட்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்கு நீ ஏன் இவ்வளோ வைராக்கியம் காட்டுற? இவ்வளோ போராட்டம் போடுற? இவ்வளோ சண்டை போடுற? எதற்காய்? நன்மையான காரியங்களை தேடி பற்றி கொண்டு அதை நீ எடுத்து உன் ஆத்மாவோடு தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் நீ நாடணும். அதுதான் நித்தியமாய் நிரந்தரமாய் நம்ம கூட வரக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:1 பவுல் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையும், தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ இந்த சாந்தமாயும், ஒரு பாஸ்டரா இருந்தா கூட இந்த சாந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சாந்தமும் தயவும், சாந்தமா வந்து அட்வைஸ் பண்ணணும். அல்லேலூயா. கோபமா இல்லை, சாந்தமா அட்வைஸ் பண்ண சொல்லுகிறார். அல்லேலூயா. எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இது சபையில மட்டும் இல்ல, இந்த வீட்டிலையும் மிகுந்த மனத்தாழ்மையாய். இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை அதிகமா வர்றது எதனால? நீயா நானா, ஈகோ ப்ராப்ளம்ஸ்னால தான். நீ என்ன சொல்றது, நான் சொல்றது நீ ஏன் கேட்க மாட்டேன்? நான் சொல்றது தப்பா இருந்தா கூட நீ கேட்கணும், பிகாஸ் நான் தான் வீட்டின் தலைவர் அப்படின்னு கணவர் சொல்லுவாரு. ஒய்ஃபு இல்லை, நான் சொல்றது கரெக்டு, நான் சொல்றது கரெக்டா இருக்கிறத நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? உங்களால அதுல ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை இல்லையா? நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன்னா இதனாலதான் வந்து இங்க மனத்தாழ்மை. சரி, சொல்றத சொல்லிட்டோம், ஓகே. அப்படியே மனைவிகளும் ஹஸ்பண்ட் சொல்றத சொல்லிட்டோம், ஓகே. அவர் அதெல்லாம் அந்த ரேஞ்ச் முடிச்ச பிறகு கொஞ்சம் சமாதானமா இருக்கும்போது நம்ம சொல்லி பார்க்கலாம், இது ஏன் இப்படி இருந்தா நல்லா இருக்காதா? அதை வந்து தாழ்மையோடும் சாந்தத்தோடும் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அது நேரம் பார்த்து பேசணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப் கிட்ட நேரம் பார்த்து பேசணும், சமாதானமா. அந்த கோபத்துல இருக்கும்போது கத்தி தீர்த்திடக்கூடாது. அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு மொள்ளமா பேசுறத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்.
இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அதை தான் அவர் சொல்கிறாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. அன்பு நமக்கு இருக்குதுன்னு சொன்னால், அன்பு வந்து தானா அது வந்து எமோஷன் மட்டும் இல்லை. அன்பு இட் இஸ் அ கமிட்மெண்ட். நீ வந்து உன் மனைவியோடு நான் அன்பு செலுத்துவேன், நீ கடவுள் முன்னாடி அவருடைய பிரசனத்தில் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, சத்தியம் பண்ணியிருக்க. நீ அந்த சத்தியத்தை விட்டு விலகாதபடி, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், தேவனே மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி, நான் 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் அன்பினால் 2 பேரும் தாங்குவோம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும். அதனால இது கணவன் மட்டும் இல்லை, வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் மனைவியை கோபப்படுத்தாமல். தேவன் வந்து இன்னொரு வசனம் சொல்லுது, நீ வந்து எல்லா உன் மனைவியை வந்து உன் மனைவி மேலே அன்பு செலுத்துவாயாக. சரி, இது எல்லா டைமும் இல்லை, இட் இஸ் நாட் ஆல்வேஸ், பட் சம்டைம்ஸ் தெர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறேனே, இந்த வசனத்தை இதை எடுக்கிறேன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சமாதானத்தை போராட்ட ஆரம்பிச்சிரும். ஏன்னா சத்ரு வந்து எங்கே நம்ம அதை சரிப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் டார்கெட் பண்ணி அதை தான் அடிப்பான் ஃபஸ்ட்டு. இல்லையா? நான் இந்த வசனங்களை எழுதும் போது இதுக்கு முன்னாடியே ஒரு சில தர்க்கங்கள் எங்களுடைய வீட்டில், எங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட. அப்போ நான் இந்த வசனங்களை எழுதும் போது ஆவியானவர் சொன்னார், ஆவியில் நிரப்பப்பட்டு எந்திரிச்சு நின்று நான் டங்ஸில் பேசி, எங்கள் சகோதரருக்குள்ள முதலாவது ஆண்டவரே அன்பை கட்டளையிடுங்க, இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் கட்டப்படட்டும் சொல்லி ஒரு 1/2 hour நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். எனக்கே தெரில, அவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் மறுபடியும் ஐ கண்டினியூட் இந்த மெசேஜே நான் கண்டினியூ பண்ண முடியாக தேவன் உதவி செய்தார். ஏனென்றால் இன்னைக்கு மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எஸ், ஆனால் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய, திறப்பிலே நிற்க வேண்டிய, உன்னுடைய ஜெனரேஷனல் கர்ஸ் அதை மாற்றும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பம் இன்னைக்கு மாற்றப்படலையா, உன் குடும்பம் உன்னை ரட்சிக்கப்படலையா, உன் குடும்பத்தில் அன்பு இல்லையா, உன் குடும்பத்தில் தாழ்மை இல்லையா, அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நீ பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த சத்ருவை நீ கட்டி ஜெபிக்க வேண்டும். உன் இன்னைக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு சண்டை வந்துச்சுன்னா, அது நாட்களாய் நம்முடைய மனசுல வந்து அது ஓடிட்டே இருக்குது. இதனால நம்ம வந்து எவ்வளோ நேரத்தை நம்பி நடிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உன்னால் முடியாதது என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை பார்த்துக்குவேன். பாரமான எல்லாத்தையும் அவர் மேலே வைக்க சொல்கிறாரு. ஆனால் நம்ம பாரமான எல்லாவற்றையும், ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, எதுக்காக இப்படி பேசுனாங்க, இதையே நம்ம யோசித்த காலத்தை ஓட்டிட்டு இருக்கோமே, அந்த பிரச்சனையை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம எடுத்து செல்வோம். அவர் அதை சரி செய்வார். யார் பிரச்சனையாக இருந்தாங்களோ அவங்களை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கார். அல்லேலூயா. அவர் மாற்ற குணாதிசயத்தை கூட மாற்ற முடியும், மனுஷனை மாற்ற முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லோரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்ந்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சகிக்கிறீங்க வேலையில், எத்தனை பேர் கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க, கோவம் வந்துச்சுன்னா அதெல்லாம் கூட செய்யவே கூடாது. எவ்வளோ கோவம் வந்தாலும் அமைதியாக இருக்கணும். வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம்னா திருப்பி நம்மளால் அதை எடுக்கவே முடியாது. பிள்ளைகளை பேசும்போது கூட, நம்ம பிள்ளைகளை திட்டும்போது கூட ஒரு சில வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருந்தா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு வேளை அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராய் நான் எந்தெந்த வார்த்தைகளை பேசியிருந்தாலும் ஆண்டவரே அதை நீங்கள் மன்னிங்க, அதை குலைத்து போடுகிறேன், அந்த கல்வாரின் ரத்தத்தினால் அதை நான் மாற்றி போடுகிறேன். என் பிள்ளைகள் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கட்டும், என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இதன் மூலம் என் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடி. ஏன்னா சொல்கிற வார்த்தையின் சாபங்கள் எல்லாம் கூட பிள்ளைகளோட வாழ்க்கையில் சாபமாக இருக்கலாம். ஒரு சில ஒய்ஃபினோட கோப சாப வார்த்தைகள் கணவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி கணவனுடைய வார்த்தைகள் மனைவிக்கு சாபமாய் அமைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். இது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நம்ம முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்னா நம்முடைய வீட்டில் ஆரம்பிக்கணும், அப்புறம் சபையில், அதுக்கப்புறம் வீட்டில் குடும்பத்தில், அதுக்கப்புறம் சபை. இப்படி தான் வரணும் அது ஸ்டெப்பு. அல்லேலூயா. தீத்து 3:2, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும்
பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷர்களும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு. சாந்த குணத்தை தேடணும், அணிந்து கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதை காண்பிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. நம்ம கேட்கிறோன்னு மட்டும் இல்லை, கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை, அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதாகம் நம்மிடத்துல சொல்லுகிறது. ஏனென்றால் எப்படி இருந்தோம் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமையானவர்களும் துர்க்குணத்தையோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். இந்த எல்லா குணமும் நம்மக்கிட்ட இருந்துச்சா இல்லையா? இப்படியெல்லாம் இருந்த நம்மை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி ரட்சித்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்ளணும். அந்த புதிய மனிதனுக்குள்ள இந்த 9 ஆவியின் கனிகள் இருக்கணும். இந்த 9 ஆவியின் கனிகளை முக்கியமான ஆவியின் கனி மனத்தாழ்மை, சாந்தம். நம்ம என்ன சாந்தத்தை தான் பேசிட்டு இருக்கேன், அதுல மனத்தாழ்மையும் வருது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. சிறுமை எளிமைனா இந்த மனத்தாழ்மையும் இருக்கணும், தாழ்மையோடு சாந்தமும் இருக்கணும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:23 சாந்தம் இச்சையடக்கம் இவைகளுக்கு விரோதமான ஒரு பிரமாணமும் இல்லை. இந்த ஆவியின் கனிகளுக்கு விரோதமா எந்த பிரமாணமும் இல்லை. அல்லேலூயா. கொலோசியர் 3:12 வாசிங்க, எடுத்தீங்களா? கொலோசியர் 3:12. ம் 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 ம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பிரிவினை கசப்பு நம்ம பேசிட்டே இருக்கோம். அதுக்கு வேற எது தெரியுமா? இதுதான் வைராக்கியம், மனமேட்டிமை, இதுக்கெல்லாம் ஆப்போசிட். அப்புறம் மனமேட்டிமை சாந்தம் இல்லை, குரோதம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம தேவனுடைய சமூகத்தில் நாம் வர முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் சொல்றார் கொலோசியர்ல, நீங்க இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் ஒன்றுக்கொன்று, இட் இஸ் 2 parallel lines. அல்லேலூயா. அது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். நீடிய பொறுமை, அதுக்கப்புறம் அது ரொம்பவே நம்ம கிட்ட கம்மி. அல்லேலூயா. நீடிய பொறுமை, பேஷன்ஸ் இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவனே, இந்த ஆவியின் கனிகளை எனக்கு தாருங்க. ஏன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது, நீர் கொடுக்கணும் எனக்கு. நானா இதை எது ஓகே பெற்றுக்கொண்டிருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க வாஞ்சித்து கேட்கணும். எப்படி நம்ம வரங்களை கேட்கறத விட கனிகளை கேட்கறது முதல்ல முக்கியம். அல்லேலூயா. வாழ்க்கையில யாக்கோபு 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஏன்னா சர்ச்சுக்கு வருவோம், எல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே இருப்போம், ஆனால் சும்மா அப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட் சொன்னாலும் மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? விரோதமும் வைராக்கியமும் கசப்பும் நீ வச்சுட்டு என் முன்னாடி என்ன சொல்ற? நீ பொய் சொல்ற. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறேன், நான் டவ் மாதிரி இருக்கிறேன், அப்படியே வெள்ளையா, ஒண்ணுமே இல்லை எனக்குள்ள. அப்படி நீ சொன்னீன்னா உனக்குள்ள எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். யார் அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்குள்ளதான் ரொம்ப அசுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தான் சொல்றாரு, நீங்கள் பெருமை பாராட்டுதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாம இருங்க. ஏன்னா வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், வசனம் உங்களை பியூரிஃபை பண்ணும். அந்த வசனம் உனக்கு நேராய் வரும்போது, தேவனே என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, நான் எங்கெல்லாம் சாந்தமா இல்லை ஆண்டவரே, நான் எங்க தயவா இல்லை, நான் எங்க என்னை தாழ்த்தல ஆண்டவரே. ஸ்கூல்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ வைராக்கியம் கசப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், பிள்ளைங்க வளரும்போது கூட சொல்லி கொடுத்து வளங்க. ஏன் சண்டை வருது? சண்டை வந்தா கேளுங்க எதனாலன்ட்டு. உங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூல்ல அவர்கள் சண்டைக்காரர்களா இல்லாதபடி, மற்றவங்க சண்டை போட்டாலும் சமாதானத்துக்குரியவர்களாய், இவர்கள் சண்டையை ஆரம்பிக்கிறவர்களா இல்லாதபடி சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் மாறணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய ஜெனரேஷனல் பிளெஸிங். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம்
எப்போ சண்டையை ஆரம்பிக்கலாம், எப்போ கோல் கூத்தலாம், எப்போ பிரச்சனையை பண்ணலாம், இதுதான் நடந்துகிட்டே இருக்குதே ஒழிய நம்முடைய இளைய தலைமுறைகள் அவங்களுக்கும் நம்ம இதை சொல்லி கொடுத்து மாதிரிகளாய் நாம் வாழ வேண்டும் நம்முடைய வீட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1 பேதுரு 3:15, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம ரொம்ப பேஷண்டா சாந்தமா, ஒரு சில சமயம் நிறைய கேள்வி கேட்பாங்க, நமக்கு இரிட்டேட் ஆகும், நிறைய நேரத்தில் நமக்கு அந்த பொறுமை இருக்காது ஆன்சர் பண்றதுக்கு. பட் ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது? வேதாகமம் நம்ம என்ன சொல்லுதுன்னா, நீ சாந்தமா பதில் சொல்லு. எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் நம்ம சாந்தமாய் பதில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று தேவாவியானவர் சொல்றார். ஆகையால் யாக்கோபு 1:21, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இன்னைக்கு ஏதாவது வசனம் தேவ வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது என்றால் அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்? இவங்க என்ன எப்படி சொல்றாங்க, ஏன் இந்த வசனத்தை பேசுறாங்க, நம்ம யார்கிட்டையும் இந்த பிரச்சனை இல்லையே, இன்னைக்கு அப்படி யோசிச்சு வசனத்தை ஏற்றா வரவே வராது, அது அப்படியே பவுன்ஸ் ஆகி வெளியே போயிடும். ஆனா எந்த வசனமா இருந்தாலும் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும், ஆண்டவரே நீர் இது எனக்காக பேசுகிறீர், நான் இதில் எப்படி மாற்றப்படணும் அப்படின்னு நீ கேட்டீன்னா அது உனக்குள்ளாக பிரவேசிக்கும். அல்லேலூயா. அதுதான் அவன் ஆத்துமாவை ரட்சிக்கும். 2வது, நீ அந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளும் போது அது கீழே ஒரு வசனம் இருக்குது, அவர் சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார். யாக்கோபு அல்லேலூயா 1:21. அதுக்கப்புறம் இப்படி நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். மேலே இருக்க வசனம் நம்ம எல்லாரும் இது நம்ம எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லும்படியா நான் கேட்குறேன். பிள்ளைங்க இருக்கிறவங்க இல்லை குடும்பத்தை யோசித்து கூட நீங்கள் சொல்லலாம். கர்த்தராகிய தேவனே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க உதவி செய்யுங்கள். இதை இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இதை எழுதி வச்சுட்டு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா வசனம் உங்களை ஜெனிப்பிக்கும். அந்த வசனம் ஜெனிப்பிக்கணும்னா நான் இப்பெல்லாம் ஒரு சின்ன நோட் போட்டு வச்சுருக்கேன். எந்தெந்த வசனம் கிரியை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு டெய்லி என் பேக்கில் எடுத்துகிட்டு போவேன். நான் எப்போ ஃப்ரீ டைம் திறந்து அந்த வசனத்தை வாசி விட்டுருவேன். வாசிக்கும் போது அது செயல்படுகிறதை நான் காண முடியுது, நான் சாட்சி சொல்ல முடியும் என் வாழ்க்கையில். அப்போ இதை நீங்கள் சமாதானம் வேணுமா, சமாதானத்துக்கான வசனத்தை கேளுங்க, கூகுள் பண்ணுங்க. எத்தனை நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், போடுங்க, எழுது, ஒரு பேப்பரில் சின்ன நோட்டில் எடுத்து வாசி. அந்த வசனம் பாரு, உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் வீட்டிற்குள் சுகம். பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளையா, சமாதானம் இல்லையா, நீ அந்த வசனத்தை பேசு. அது உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், உன் ஒய்ஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், உடைய பிள்ளைகளை மாற்றுவதை கண்கூடாய் காண முடியும். அல்லேலூயா. அதனால இந்த 3 நம்ம எல்லாரும் செய்யணும். இது 3 செஞ்சோன்னு வைங்க, சண்டை வராது. என்ன பண்ணணும், நம்ம கேட்கிறதற்கு எல்லாரும் லிசன் பண்ணி. ஜெனரேஷன் பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. கேட்கறதுக்குள்ள நமக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க. 10 பாயிண்ட், உங்களுக்கு தெரியாதுப்பா, இது இப்படித்தான்ப்பா, உலகம் இப்படி இருக்குதுப்பா, இப்போ எல்லாமே மாறி போச்சுப்பா, இது வேற ஜெனரேஷன்ப்பா. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க கேட்கணும் பிள்ளைங்க. அதே மாதிரி பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, தாய் தகப்பன் பொறுமை வேணும். இன்னைக்கு வேலை பலு இருக்குது, எல்லாமே இருக்குது, நமக்கு பிள்ளைங்க சொல்றதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் சொல்லுவதை கேட்கணும். we have to listen. தீவிரமாய் கேளுங்க, என்ன பிரச்சனைன்றத கேளுங்க. அடுத்தது பொறுமையாக இருக்கணும் பேசுகிறதற்கு. 2 இம்மீடியட்டாக எல்லாத்தையும் வார்த்தைகளை கொட்டி விடக்கூடாது. பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நிச்சயமாயே சாந்தம் நமக்குள்ள அது நம்மை அலங்கரிக்கும். ஆமென். அல்லேலூயா. கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் மனமேட்டிமையை குறித்து அழகா ஒரு சில வசனங்களை பவுல் பேசுகிறார். அதில் 5வது வசனம் 10:5. ம் 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 ம்
ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்படி பண்ண முடியுமா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனமேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம். அப்படி பண்ணணும்னா நீங்கள் உங்கள் தலையில் கை வச்சு, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை என்னுடைய தலையில் நான் ஊற்றுறேன், எங்கள் பிரெயினில் நான் ஊற்றுறேன். ஆண்டவரே எனக்குள்ளாக என் சிந்தனைகள் அப்பா மனமேட்டிமையான எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அது மாற்றப்படும்படியாய், உமக்கு விரோதமான எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அது மாற்றப்படும்படியாய் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அதை நான் சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை அப்படியே டிக்ளேர் பண்ணும்போது மாற்றத்தை பார்க்க முடியும். அதுதாங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுப்புதலே பண்ண சொல்ல வேண்டாம், சபையை ஆல்ரெடி எழும்பி நிற்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்போ இன்னைக்கு பார்க்குறோம் மனத்தாழ்மை, சாந்த குணம். சாந்த குணம் ஒரு தேவனுக்கு பிரியமானது. தேவனே மோசேயை கோபப்படுத்தும் போது அந்த நேரத்தில் கூட அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் உலகத்திலேயே சாந்தமாய் அவர் அதை மனத்தாழ்மையாய் அவங்க எவ்வளோ கோபப்படுத்தினாலும் அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் அவர் காண்பட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணுன்றது தான் சாந்த குணம். அவரும் அதே மாதிரி யோபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை, சாந்தம், எல்லாம் அந்த பிரச்சனைகளில் கூட அவர் அப்படியே பதறாமல், எல்லாரும் அவரை இரிட்டேட் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட மணிக்கணக்காக உட்காந்து பேசி அவரை இரிட்டேட் பண்ணாங்க. ஆனாலும் அவர் அப்படியே கண்ட்ரோலில் இருந்தார். என்ன அதிகாரம் இருந்துச்சு அவருக்கு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு தான். அவர் சொல்கிறத கேட்கறதுக்காக ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. அவர் சொல்லுவார் ஒரு பாயிண்டில், நான் ஆலோசனை சொல்கிறதுக்காக ஜனங்கள்லாம் கேட்ட காலங்கள் போய் இப்போ எனக்கு ஆலோசனை சொல்லும்படியாக எல்லாம் உட்காந்துக்கிறானுங்களே, நிலைமை இவ்வளோ மோசமாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் வல்லமையும் அடக்கி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறது அந்த மனத்தாழ்மை. அல்லேலூயா. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்கள், சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களை எடுத்து வச்சுக்கலாம், எல்லாமே சங்கீதத்தில் தான் சொல்கிறாரு. 5 விதமான 22, 26 ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம். நம்ம நினைக்கலாம் இதுக்கு நிஜமாவே இப்படி பிளெஸிங் இருக்குதான்ட்டு, ஆனால் இருக்குது. 22. அது கரெக்டு படி. ஆமென். உங்கள் இருதயம் வாழணுமா? டெய்லி சாப்பாடு குறைவில்லாமல் சாப்பிடணுமா? உங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்? நீங்கள் சண்டை போடாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சாந்தமாக தான் இருக்கிறாங்க. ஒரு சில சமயம் ரொம்ப சாந்த சொரிவிகள் இருக்காங்க, நம்ம சர்ச்சில். அல்லேலூயா. அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்கள் மனைவிகள் சாந்தமாக இருக்கணும்னா நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் புசித்து குடித்து திருப்தி அடையணும்னா முதல்ல நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ சாந்தமாக இருக்கணும். நம்ம எதுக்கு சம்மந்தமானு யோசிப்போம். ஐஸ்வர்யர் எத்தனையோ இருக்குது, ஆனால் இது எப்படி இப்படி ஆசீர்வதிப்பார்? ஆனால் இருக்குது. இட் இஸ் த அவர் கேட்டு வச்சுக்கிறார் ஒவ்வொன்றா, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவார். அப்படியே நம்ம ஏன் ஏன் ஆண்டவரே வறட்சியாக இருக்குது, ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்குது, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல நீ கேட்டுக்கிறியா? ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது. அந்த பிளாக்கை நீ மாற்று. ஒருவேளை உன்னை மாற்றத்துக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. அந்த கரெக்டான மாற்றம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் அப்படியே கேட்ஸ் ஓப்பன், ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆன மாதிரி ஆகிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு சாந்த குணம் என்ன பண்ணுது? புசித்து திருப்தியாவா? அது மட்டும் இல்லை, உன் இருதயம் என்றைக்கும் வாழும். ஆமென். சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இதில் 2 ஆசீர்வாதம். ஒன்று, அவர் நடத்துறாரு, உன்னை வழி நடத்துவார். 2வது, வழியும் காண்பிப்பார். ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு வாழ்க்கைக்கு இது முக்கியமா இல்லையா? முதல்ல நீ புசித்து திருப்தி ஆகணும், இருதயம் வாழணும். 2வது, உன்னை நடத்துகிறார், உன்னை வழி காட்டுகிறார், போதிக்கிறது. ஆமென். சாந்த குணமாயிரு. ஆண்டவரே எனக்கு சாந்தத்தை தாருங்கப்பா. நம்ப மாட்டீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சில சமயம் இது அதை நான் சொன்னேன், ஜெனரேஷனாக வரனால. எங்கள் அப்பா ஜெனரேஷன், எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவார். எங்கள் அம்மா ரொம்ப அமைதி. எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடுலேருந்து கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக எல்லாமே. சாப்பாடு சரியில்லைன்னா தட்டு அப்படியே பறக்கும் சாப்பாடெல்லாம். அவ்வளோ கோபம். அந்த கோபத்தை அப்படி காமிப்பார்.
எங்கள் அப்பா சாப்பிட்றாருன்னா நாங்கள் எல்லாரும் கிச்சனில் ஓடி போய் நின்றுட்டுருப்போம் அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும். ஏதாவது ஒரு கோவம் வந்துச்சுன்னா வீடு பறக்கும் அப்படியே. அப்போது ஒரு சில சமயம் அந்த அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கும் என் பிள்ளைங்கிட்ட வரும்போது சின்ன வயசில் அவ்வளோ கோவம் ஒரு வருஷம் என்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கிறான். அப்போது கோவம் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சில கோவம் வரும்போது அப்புறம் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த மூர்க்கமும் இந்த கோபமும் ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப். எனக்கு தெரியுது இது தப்புன்னு சொல்லி, நான் பண்ணுறது இது தப்பு, எனக்குள்ள இது இல்லை ஆண்டவரே, ஆவியானவர் இதுக்கு விருப்பம் இல்லை, நான் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஜெனரேஷனல் கர்ஸ், இந்த ஜெனரேஷனாக வருகிற இந்த ஜீனியாலஜிலேருந்து இந்த ஜீன்லேருந்தே மாற்றப்படணும். என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இது என் தலைமுறைகளுக்கு வராதபடி நான் அதற்கு தடையாய் நின்று இது மாற்றப்படணும். நான் ஜெபித்த நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த அவ்வளோ ஸ்ட்ரெச்சிலேருந்து ஐ ஹவ் கம் டவுன். ஐ நோ தட் ஐ ஹவ் மெலோ டவுன். தேவன் எனக்கு உதவி செய்தார்கள், என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம் வேண்டுமா, நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 76:8, நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும். அப்போ ரட்சிக்கிற தேவன், நீ சிறுமையும் எளிமையுமா இருந்தினா உன்னை எல்லா விதத்திலிருந்து காப்பாற்றுகிறது. ரட்சிப்பு, உன்னை ரட்சிக்கிற தேவன். உன் ஆத்துமாவை ரட்சிக்கிற மட்டும் இல்லை, உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் அவர் உன்னை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். மூன்றாவது அவர் ரட்சிக்கிறார். நாலாவது சங்கீதம் 147:6, அடுத்தது 149:4 எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். முதல்ல தெரியாது, நம்ம சாந்த குணமா இருப்போம், மற்றவங்களெல்லாம் எகிரி மேலே குதிப்பாங்க. ஆனா ஒரு நேரம் வரும், எப்படி தாவீது தரை மட்டும் தாழ்த்தப்பட்டார், ஆனா ராஜாவாய் உயர்ந்து உட்கார வச்சாரு, அரியணையில் உட்கார வைக்கப்பட்டார். எத்தனையோ இது நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள். இந்த சவுல் கூட தன்னை தாழ்த்தாம அந்த மனமேட்டிமையினால அவன் தன் தேவனுக்கு, தேவன் சொன்ன காரியத்தில் தாமதித்தாலும் வெயிட் பண்ணாம அவசரப்பட்டு செஞ்சதுனால்தான் அவன் அரியணையை இழந்து போனான். சவுல் ஒரு எக்ஸாம்பிள். அவசரப்பட்டு மனமேட்டினா, ராஜால நான் என்ன வேணாலும் செஞ்சாலும் கடவுள் ஏற்றுவானா, ஏன்னா அவர் அனாயின் பண்ணி என்ன தெரிஞ்சுட்டார்ல, அதனால நான் வந்து கொண்டு போய் பலி செலுத்தினாலும் அவர் ஏற்றுக்குவாருன்னு நினச்சான். இல்லை, அவர் சொல்ற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். உனக்கு அதிகாரம் இருந்தாலும், உனக்கு வல்லமை இருந்தாலும், உனக்கு செயல்படுகிற பலன் இருந்தாலும், நீ தேவனுக்காக காத்திருந்து அவர் சொல்லுகிற வரைக்கும் நீ உன்னை தாழ்த்தி செயல்படும் போது தேவன் உன்னை உயர்த்துகிறதை நீ பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சாந்த குணமுள்ளவைகளை உயர்த்துகிறார். ஸோ ரட்சிக்கிறார், உயர்த்துகிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அப்புறம் சங்கீதம் 149:4, ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஸோ போஷிக்கிறாரு, நடத்துகிறாரு, ரட்சிக்கிறார், உயர்த்துகிறார், அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் உங்களை அலங்கர. அடுத்தது இன்னொன்று ஏசாயா 29:19, 6வது 7வது ஒன்று சொல்லலாம். 7 விதமான ஆசீர்வாதங்கள். 9, 19. சங்கீதம் 37:11. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் இது வந்து சிறுமியான மகிழ்ந்து அவருக்குள் களி கூற, கிறிஸ்துவுக்குள் களி கூற முடியும். மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவம். நீ தாழ்மையா இருந்தினா கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களி கூற முடியும். அடுத்தது 37:11 எல்லாருக்கும் தெரியும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். அப்போ எல்லா பூமியும் நீ சுதந்தரித்துக் கொள்ளணும், அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நீ சாந்தமா இருந்தினா. இதுக்கு தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சாந்த குணம். அல்லேலூயா. தன்னுடைய எமோஷன்ஸை எப்படி அவன் வந்து பயன்படுத்தணும் எந்த நேரத்தில், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை நீ மேற்கொள்ளலாம், வென்று விடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த யாக்கோபுல சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல். இது படிச்சுட்டு வந்த வசனம். அடுத்தது 13வது வசனம், யாக்கோபு 3:13. இது பரத்திலிருந்து வராமல் ஜென்ம சாபத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குது. எது வாசிங்க? யாக்கோபு
3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆ, இப்படிப்பட்ட ஞானம் ம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் ம். லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. 14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமா, இன்னொரு வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல சகல துர்ச்செய்கைகளும் செய்கைகளும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. 4வது யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி ம். தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நம்ம எத்தனை பேர் நம்ம நியாய பிரமாணத்தின் நியாயாதிபதிகளாய் இருக்கிறோம்? அல்லேலூயா. நிறைய தடவை நான் செய்யறது கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு மற்றவங்க செய்யறது தப்புன்னு நம்ம இன்னைக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நீ நியாய பிரமாணத்தின் நியாயாதிபதியாய் நடந்து கொண்டிருக்கிறாய். அது ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. அதற்கு யார் அதிபதி? தேவன். அதுலயும் சொல்றாரு பாருங்க, அவர் ஒருவரே நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நீ யாருன்னு எப்ப பாரு நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நிறைய தடவை நான் ஒழுங்கு நான் சொல்லவே கூடாது. நான் நிறைய பேசினோம்னாவே தற்பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. 14வது வசனம். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறீர்கள். தான் நான் சொன்னேன், புகை மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை. இதுல என்னத்துக்கு உனக்கு வைராக்கியம்? எதுக்கு உனக்கு கசப்பு? எதுக்கு உனக்கு மனமேட்டிமை? வேதாகமத்துல 3 பேர் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சாந்த குணமா இருந்தவங்க 1 மோசே, 2வது இயேசு கிறிஸ்து. எவ்வளோ அவரை இரிட்டேட் பண்ணாங்க, எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஆனாலும் சிலுவை மற்றும் தம்மை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், அவர் வல்லமை இருந்தவர், எல்லாமே இருந்துச்சு. அவர்கிட்ட பவர் இல்லையா? எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் அவர் சிறையாக்கி தேவனுடைய பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய். அப்படிதான் அவர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்டையும். அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்க்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிடுறேன், தாவீது அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து சவுல் தன்னுடைய கையில மாட்டினாலும் அவனை கொலை செய்யாம, இந்த பவர் இருந்தும் அதை செய்யலாம. ஸ்தேவான் கொலைக்காரர்களுக்காக அவர் ஜெபிச்சார். அல்லேலூயா. ஆபிரகாம் அவர் கையில எல்லாமே இருந்துச்சு. ஹீ கேன் டிசைட். அவருடைய லோத்துக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் எடுத்துக்கிறேன்ப்பா, நீ அதை எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனா அவர் அதையும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார், மனத்தாழ்மையா இருந்தார். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல. மனமேட்டிமைக்கு சவுல் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நெபுகாத்நேச்சர். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது எது பார்க்கலாம்? நம்ம யூதாஸ்காரியோத்து. ஈவன் பீட்டர் ரொம்ப மார்த்தட்டினாரு. நாம நேசிக்கிறான் ஆண்டவரே, அம்மா என்ன ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னனால சாத்தான் அதே பாயிண்ட்ல தட்டணும்னு நினைச்சான். எந்த வாய் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுச்சோ அதே வாய் இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சபிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. மறுதளிக்கிறது மாத்திரம் இல்ல, சபிக்கவும் ஆரம்பிச்சு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமோ அதுலயே சத்துருவானவன் அடிப்பதற்கு அவன் ரெடியா நின்றுட்டு இருப்பான். ஆமென். அல்லேலூயா. இதை நாம் வேதாகமத்துல நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் கடைசி 2-3 வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். அதுல ரொம்ப அழகா சொல்றாரு பவுல். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தாங்கள் அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நீ யாருக்கு நான் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அளவுகோல் நீ யாரை பார்த்து ஒரு ரோல் மாடலை பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும். ஆனா நானே பர்ஃபெக்ட், நான் தப்பே பண்றது இல்ல, எனக்கே நானே அளவுகோலா இருந்தேன்னா நீ ஃபூல்னு அர்த்தம், நீ ஞானவான் இல்ல. அவர் அழகா சொல்றாரு, சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். நீ ஃபர்ஸ்ட் உன்னை மெஷர் பண்றதே தப்புன்றாரு.
தங்களை கொண்டு தங்களே அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்புவிடுகிறார். வெரி டேஞ்சரஸ். உன்னையே நீ கம்பேர் பண்ணாத. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப். நீ புத்திமான் அல்ல. இன்ஸ்டெட் யூ ஆர் அ ஃபூல். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பவுலுக்கு விரோதமா ஏகப்பட்டது பேசினாங்க. அவர் சொல்ற டாக்டரின்ஸ் யாருமே ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த காலத்துல ரெடியா இல்லை. அவர் அவ்வளோ கேவலப்படுத்தி பேசின நாட்களும் உண்டு. பவுலும் இஸ் ஆல் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அவர் எல்லா அதிகாரங்களும் இருந்தும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சிறைச்சாலை வரைக்கும் போய் அவருக்காக காத்திருந்த மனுஷனா இருந்தார். அவர் எந்த விதத்திலையும் மேன்மை பாராட்டல. அவர் சிலுவையை குறித்தே அவர் மேன்மை பாராட்டினார். சுவிசேஷத்தை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறவராக இருந்தார். மேன்மை பாராட்டுகிறவன் கடைசியா அந்த சாப்டரோட லாஸ்ட் 2 வசனம் 17-18, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ மற்றவங்க தான் உன்னை புகழணும், நீ உன்னை புகழக்கூடாது. உன் மனமேட்டிமையை எல்லாத்தையும் கழட்டி சிலுவையின் தேவனுடைய பாதத்தண்டையில நீ வைத்து சாந்தத்தோடும் இணக்கத்தோடும் இருக்கும்போது இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று தேவாவியானவர் உன்னை வழி நடத்தும்படியாய். ஒருவேளை இவ்வளோ நாள் பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லை நீ நினைச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனைக்கு நீ காரணமா இருந்திருக்கலாம். அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் குணாதிசயங்களை மாற்றுங்க. சின்ன பிள்ளைங்களானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, என் வீட்டில் சண்டைக்கு நான் காரணமா இருக்கேன். இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட வீட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறதுக்கு காரணமா இருக்கலாம். ஏதாவது ஒரு சொல்லி பிரச்சனையை உருவாக்கலாம். பெரியவங்க காரணமா இருக்கலாம், சின்னவங்களும் காரணமா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த ஜீனே மாற்றப்படணும், இந்த குணாதிசயம் மாற்றப்படணும். நம்ம ஒரு பாடலை பாடி நம் கடைசி ஜெபத்திற்குள்ளாக போகலாம். சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர், என் பலன் நீர் ஆண்டவரே, என் கோட்டை நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் உண்மையே நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சரிந்து விழுகிறேன். அப்பா, என் கால்களை நீ பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும். ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி சிறுமையும் எளிமையுமான என்னே நினைவாயிருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை
நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமான எங்களை நினைவு கூறுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ரட்சிக்கிறவர், எங்களை போதித்து வழி நடத்துகிறவர், எங்களை போஷிக்கிறவர் ஆண்டவரே, எங்களை அலங்கரிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற மோக்களாக மகிழும்படியாய் செய்கிற தேவன் நீர், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செய்கிற தேவன் நீர். அப்பா, எங்களுக்குள்ள அந்த குணாதிசயம், அந்த மீக்னஸ் ஆண்டவரே, மனத்தாழ்மை, மென்மை ஆண்டவரே, எளிமை ஆண்டவரே, கர்த்தாவே காணப்படும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நான் கெஞ்சி கேட்கிறேன். எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜெனரேஷனல் கர்ஸை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே நாங்கள் முறித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எல்லா கோபமும், எல்லா மூர்க்கமும், எல்லா மனைமேட்டிமையும், எல்லா எரிச்சல்களும் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மாறி போகும்படியாய் அதில் ஆண்டவரே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை, எல்லா இருளின் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அதிகாரமுள்ள நாமத்தினால் சிறையாக்கி கட்டி ஆண்டவரே பாதாளத்தில் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஒரு போதும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இந்த பிசாசின் வல்லமைகள் எழும்பாதபடி தேவாவியானவர் தாமே உதவி செய்யும்படியாய் எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், சுகம் ஆண்டவரே இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சகோதரர்களுக்குள்ள சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம், அன்பை நாங்கள் பேசுகிறோம், மனத்தாழ்மையை பேசுகிறோம். எங்களுடைய தாய் தகப்பனோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மாமனார் மாமியாருக்கு ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை பேசுகிறோம். எங்கள் உற்றார் உறவினரோடு ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் நான் ஒப்படைக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும்படியாய் நாங்கள் ஆண்டவரே சண்டைக்கு காரணமாயிராதபடி ஆண்டவரே சண்டை ஆண்டவரே ஆண்டவரே அமைதிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியான கிருபைகளை தாருங்க. நாங்கள் எங்களை அளந்து கொள்ளாதபடி, நாங்கள் நியாய பிரமாணத்தின் நீதிபதியாய் மாறாதபடி நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். முற்றிலுமாய் ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி, பேசினதற்காய் நன்றி. முற்றிலுமாய் ஒப்படைக்கிறேன். இயேசு மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கிடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்ற ரட்சியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்று மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோடும் உலகத்தில் உள்ள அவருடைய சகலவித பரிசுத்தவான்களோடும் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமேன். ஓ தேவனுக்கு மாரேசு
இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.